அது 1888 ஆகஸ்ட் 31. லண்டன் ஒயிட் சப்பில் இருக்கக்கூடிய பக்ஸ்ரோ அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரீட்ல நைட்டு யாருன்னே தெரியாத ஒரு மர்ம நபரால ஒரு பொண்ணு ரொம்ப கொடூரமா மோசமான நிலையில கழுத்தோட 2 பக்கமுமே வெட்டப்பட்டு கொலை செய்யப்படுறாங்க. இந்த கொலைக்கான மோட்டிவ் என்ன, இந்த கொலையை யார் பண்ணிருப்பாங்க அப்படின்னு போலீஸ்னால கண்டுபிடிக்க முடியாம போயிடுது. இதனால அவனை ரெட் ஃபீன், ஒயிட் சப்பல் மர்டர், லெதர் அப்ரான் அப்படிங்கிற பேர்ல கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதுல இருந்து சரியா ஒரு வாரத்துக்கு அப்புறமா செப்டம்பர் 8 இன்னொரு பொண்ணுமே எக்ஸாக்டா அதே மாதிரி கொல்லப்படுறாங்க. இப்படி இருக்கிறப்போ திடீர்னு ஒரு நாள் யாருமே எதிர்பார்க்காத வகையில அங்க இருக்கக்கூடிய சென்ட்ரல் நியூஸ் ஏஜென்சி அப்படிங்கிற ஒரு பிரஸ்க்கு ரத்தத்தாலேயே எழுதப்பட்ட ஒரு லெட்டர் கிடைக்குது. அந்த லெட்டரை பார்த்ததும் அந்த பிரஸ் அது ஒரு வதந்தியா இருக்கும்னு விட்டுட்டாங்க. ஆனா 2 நாளைக்கு அப்புறமா அந்த லெட்டரை பத்தி போலீஸ்க்கும் சொல்றாங்க. அவங்களுமே இது ஒரு வதந்தியா இருக்கும்னு விட்டுட்டாங்க. பட் லெட்டர்ல இருந்த மாதிரியே கொலை செய்யப்பட்டு ஒரு டெத் பாடி கிடைச்சதும் எல்லாருமே அரண்டு போயிடுறாங்க. அந்த லெட்டர்ல அப்படி என்ன இருந்ததுன்னா, அந்த 2 கொலையும் பண்ணது நான் தான். அது மட்டும் இல்லாம இன்னும் கொலைகள் பண்ணதான் போறேன். என்னது லெட்டர் எழுதணுங்கிறதுக்காகவே லாஸ்ட் டைம் அவங்களோட ரத்தத்தை எடுத்து வச்சிருந்தேன். பட் இது வென்டிக்லையோ என்னால் அதை யூஸ் பண்ண முடியல. வெட்டிங் ஸ்பீட்டிங் ஆஃப் ஐ ஹோப் என் அடுத்த கொலையை நான் தான் பண்றதுக்கு ஆதாரமா அந்த பொடியோட காதை வெட்டி ஜாலியா போலீஸ்க்கு அனுப்பலான்னு இருக்கு. I love my work and want to start again. Try. Disturb me. Good luck. You're truly Jack the Ripper.